ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சரடி காசை பார்க்க போகிறோம். சரடி காசையில் நம்ம விஜய் அபூர்வமாக சமைச்சிருக்காங்க. எதுக்காக? நம்ம அண்ணாமலையை கரெக்ட் பண்ணுறதுக்காகங்க. கடைசியில் பார்த்தா இவர் என்ன ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, நீ சமைச்சதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க டைமில் முத்து என்ட்ரி கொடுக்க, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனாவும் வந்துட்டாங்க. ஊர் சுற்றிட்டு வராபாருன்னு சொல்ல, இல்லை நிறைய ஆர்டர் எடுத்தேன் மாமா, அப்போ தானே அமௌண்ட்டு கலெக்ட் பண்ண முடியும், கடன் அடைக்க முடியும்னு சொன்னோன்னே சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்து இருக்காரே, இன்றைக்கி ஒரு கடையில் மசால் வடையை பார்த்தேன்ப்பா, அப்படியே ஒரு ஆசை வந்துச்சுப்பா, ஆனால் கடன் அடைக்கணுமேன்னு சொல்லிட்டு அலேக்கா வந்துட்டேன்ப்பான்னு சொன்னோடனே கொஞ்சம் ஈரம் இருக்க போல் அம்மா மனசில் விஜயாவுக்கு அப்படியே டிங் டிங்னு அலாரம் அடிக்க, இன்னொருத்தன் பக்கத்துலேயே உட்காந்து பிரியாணி கட்டுக்கிட்டுன்னு கட்டுறான். அம்மா பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்ல, உனக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்காடான்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறாங்க. இதெல்லாம் தேவையா கோபாலு அப்படிங்கிற, நீ பண்ணுறது உனக்கே நியாயமாடா, நடுவூட்டில் உட்காந்து பிரியாணி இப்படி தம் கட்டுறியாடான்னு சொல்லி கேட்டதுக்கு, சொத்து பூராத்தையும் அவங்களுக்கு தானே தர போகிறாங்க, அதனால தான் அவன் விழுந்து செய்கிறான்னு சொல்கிறாங்க. சொத்து தரலைன்னா கூட இவர் விழுந்து செய்ய தான் செய்வார். குடும்பத்துக்கு ஒன்று தான் பொறுப்பாக இருக்கும், மீதி இருக்கிறதெல்லாம் தருதலையாக இருக்குங்கிறதுக்கு உதாரணமே நீ தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சொன்னதுக்கப்புறமா இங்கே ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அமௌண்ட் எண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரவி இருந்துட்டு, என்னால் முடிஞ்சது 1 லட்சம் தான் நான் கொடுக்குறேன்னு சொல்ல, ஒரு 10 லட்சம் கொடுக்கலாம்ப்பா, எங்கள் பாட்டை வாங்கலாம்ப்பான்னு சொல்ல, உங்கள் பாட்டை போய் எதுக்குமே நிற்கக்கூடாதுன்ட்டாங்க. இது ஒரு நல்ல பாலிசிப்பா. பொண்ணு எடுத்த வீட்டில், அதாவது அப்பையிலேருந்து இப்போ வரையும் இருக்கிற ஒரு விஷயம், பொண்ணு எடுத்த வீட்டில் போயிட்டு கை நீட்டோம்னா நமக்கு எல்லா மரியாதையும் போயிடுங்கிற இவங்களோட மைண்ட் செட்டப். கடைசியில் பார்த்தா சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த 1 லட்சத்தை கொடுக்க வர, என்ன மன்னிச்சுக்கோடா 1 லட்சம் தான் என்னால் கொடுக்க முடியுதுன்னு சொல்ல, இதுவாது நீ சரியாடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க, அதுக்கப்புறம் இங்கே ஃபைனான்சர்கிட்ட வந்து 10 லட்சத்தை கொடுத்து ரெசிப்டும் போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே சிந்தாமணியால் பொறுக்க முடியல, எப்படி சீக்கிரம் ரெட் பண்ணாங்க அப்படின்னு